எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ குகன் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் காலையிலையும் மதியிலையும் சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தினா நமக்கு எவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு செஞ்ச உடனே நம்மளுடைய சாமிகளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிடணும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து நெய் போட்டு தண்ணி கொண்டு போய் வச்சிடணும். நீங்கள் இதை முதல்ல செஞ்சிடணும் எப்போவுமே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்து வச்சிடணும். நீங்கள் காலையில் பண்ணாலும் சரி, மதியம் பண்ணாலும் சரி, அதுமாதிரி காலையில் பண்ணி காலையிலே நீங்கள் வைக்கிறதுனால வைக்கலாம், ஈவினிங் வைக்கிறதுனால வைக்கலாம். ஈவினிங் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. அப்புறம் நமக்கான சாப்பாடை ஹாட் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம தேவைப்படும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? நாலாவதாக பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கரண்டி போட்டு அதில் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடணும். இந்த சாப்பாட்டு கரண்டி தான் நம்ம பயன்படுத்தி மறுபடியும் வைப்போம். இந்த கரண்டி காயக்கூடாது, நம்ம வயரும் காயும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, சுண்டல் குழம்பு ப்ளஸ் தயிர் சாதம். சரிங்களா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.